ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ரகசியங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து கரும் ஜூஸ் கடையை வச்சு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மந்த்லி ஒரு 2 lakhs பக்கம் வந்து ப்ராஃபிட் மட்டுமே ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான பிசினஸ் பிளான் தான் நான் உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய அன்பும் மாதமும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நான் அதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம சேனலில் டெலிகிராம் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அங்கேயுமே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நம்ம வந்து போட்டுருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த சுகர் கேன் ஜூஸ் பிஸ்னஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்ற பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். நார்மலா ஒரு ரோட்டோர கடையமா வந்து பண்ணலாம், இல்ல நம்ம வந்து ப்ராப்பரா ஒரு ஷாப் எடுத்து அதுல ஒரு மெர்ச்சன்டைஸ் எல்லாம் பண்ணி எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு ஷாப் எடுத்து பண்ணி மெர்ச்சன்டைஸ் எல்லாம் பண்ணா எப்படி இந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றது அப்படின்ற பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பிளான் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நம்ம ஒரு சுகர் கேன் ஜூஸ் பிசினஸ் பண்றதுக்கு முக்கியமா நமக்கு தேவையான செட்டப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுகர் கேன் ஜூஸ் மேக்கிங் மிஷின் தான். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 40,000 வந்து 80,000 வரைக்குமே வரும் ஒரு மிஷின். ஸோ இந்த மிஷின் வந்து நம்ம ஆவரேஜாக ஒரு 50,000 to 60,000 ருபீஸ் மிஷின் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்போடைய அட்வான்ஸ் நான் இங்கே வந்து 3 months அட்வான்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஒரு நம்மளுடைய ரெண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 ருபீஸ் அந்த ஷாப்புக்கு. ஸோ அப்போ வந்து 3 months அட்வான்ஸ் வந்து 40,000 to 45,000 ருபீஸ் அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அண்ட் லைசன்ஸ் அண்ட் பெர்மிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த MSME GST இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து ஒரு 10,000 ருபீஸ் அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இனிஷியல் ஸ்டாக் ஆஃப் சுகர் கேன் வந்து 20,000 ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து எடுக்கணும். அண்ட் ஃபர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ் ஏன்னா நம்ம இந்த மெர்ச்சன்டைஸ்லாம் பண்ணோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ருபீஸ் இந்த டேபிள் சேரு அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு ஸ்ட்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ். எல்லாமே வந்து 1 month ஸ்டாக்குக்காக நான் வந்து சொல்கிறேன். மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கேன். அண்ட் இதர செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ருபீஸ். ஸோ டோட்டல் இனிஷியல் செட்டப் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,60,60,000 ரூபாய் வரும். அடிஷனல் காஸ்ட் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஒரு மந்த்துக்கு வந்து 5,000 kg அப்படின்ற மாதிரி நான் வந்து இங்கே வந்து ரஃப் எஸ்டிமேட்டாக கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் பர் கேஜி பார்த்தீங்கன்னா 4 rupeesலேருந்து 5 rupees வரைக்கும் வரும். நான் 4 rupees அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் 20,000 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 15,000. அண்ட் 2 ஸ்டாஃப் வந்து நம்ம வந்து ஹையர் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அப்படின்றதுக்கு வந்து 5,000 ருபீஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் அகைன் பேக்கேஜிங் அண்ட் மெட்டீரியல் வந்து 5,000 ருபீஸ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் த எக்யூப்மெண்ட் 2,000 ருபீஸ் மந்த்லி அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் மந்த்லி வந்து மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கோ இல்லை பேம்ப்ளெட்ஸோ இதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம செலவு பண்ணணும். அதுக்கு ஒரு 5,000 ருபீஸ் ஆகும். அண்ட் இதர செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3,000 வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆவரேஜாக ஒரு மந்த் நீங்கள் வந்து உங்கள் இந்த ஷாப்பை ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 ருபீஸ் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் எவ்ரி மந்த். சரி, இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க முடிஞ்சு. இப்போ ஆவரேஜாக சேல்ஸ் அண்ட் ப்ரைஸிங்க்கு வரும்போது நம்ம வந்து இங்கே 2 விதமான சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 200 ml ஜூஸ் கப்பு அண்ட் 500 ml ஜூஸ் கப்புன்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 200 ml பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் அண்ட் 500 ml பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45-48 ருபீஸ் கிட்ட வரணும். பட் ஆனால் நம்ம இங்கே வந்து 40 ருபீஸ் தான் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ ஆப்வியஸ்லி பீப்புள் வில் பி டெண்டிங் டு ஹேவ் 500 ml ஜூஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் வந்து நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த கால்குலேஷனில் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 10,000 ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் நடக்கணும். ஸோ இப்போ இந்த 10,000 ருபீஸ் சேல்ஸ் நம்ம வந்து மந்த்லி எப்படி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 30 days. ஏன்னா இந்த ஜூஸ் ஷாப் பொறுத்தவரைக்கும் லீவே நம்ம விடக்கூடாது. 30 days வச்சு பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs பக்கம் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து சேல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போது நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? இந்த மந்த்லி ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து 75,000. ஸோ 3,75,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 2,25,000 ருபீஸ் பக்கம் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் மட்டுமே வந்து நிற்கும். இப்போ இந்த ரஃப் ஃபிகரை வந்து எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ப்ரொவைடட் உங்களுடைய கடை வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பொறுத்து தான். நிறைய பேர் வந்து சொல்லலாம் இதெல்லாம் சும்மா ஒரு கால்குலேஷன் தான், பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. முடியாதுன்னு நினச்சா முடியாது தான், முடியும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ என்னுடைய எல்லா வீடியோஸ்லுமே நான் இதை வந்து நான் சொன்னதில்லை. இந்த வீடியோ நான் சொன்னேன் நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் தானே, இது எப்படி வேணால் மேனிப்புலேட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் என்னோட தாட் ப்ராசஸ் என்னென்னா இந்த ஒரு அப்ஜெக்டிவ் நம்ம செட் பண்ணிட்டா அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு டார்கெட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு கிரவுண்ட் ரூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ உங்கள் கடை வந்து ஏதோ ஒரு சந்தில் நீங்கள் வச்சுட்டு ஆளே வராத இடத்துல வச்சுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டம் தான். பட் நீங்கள் நல்லா ஒரு பீக் க்ரௌட் இருக்கிற இடத்துல இந்த பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட்டை தாண்டி இதை விட சூப்பரான ப்ராஃபிட்டை உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் ஓவர் த மந்த்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 75% இங்கே வந்து கிடைக்கும்.
ஸோ இந்த ஓவரால் சுகர் கேன் பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் வந்து ரொம்பவும் கம்மியாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் ஆவரேஜான ப்ரைஸ் தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து கம்மியும் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க. இந்த பிஸ்னஸை இன்னும் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து சுகர் கேன் பிஸ்னஸை சுகர் கேன் ஜூஸ் பிஸ்னஸ் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஒரு 2 lakhs பக்கம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான பிஸ்னஸ் பிளானை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இதே போல் வேறு என்ன பிஸ்னஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸுமே வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் அந்த பிஸ்னஸ் பற்றியும் வந்து நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து அவ்வளோதான். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் தேவைப்படுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப்லாம் இந்த வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு சென்றடையும். வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகும். ஸோ உங்களுடைய அன்பு மாதம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. மற்றும் சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.